கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் எரேமியா 5:25. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நமக்கு வருகிற நன்மையை தடை செய்கிறது. நம்முடைய பாவங்கள் அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மேல் மனதுருகுவார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கிருபையாய் மன்னித்து நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை இழந்திருக்கலாம். நம்முடைய சரீரத்திலே பலவீனம் வியாதி வந்திருக்கலாம். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை குணமாக்குறவராய் இருக்கிறார். மத்தேயு 9 வாசிக்கிறோம். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது அவர் நம்மை குணமாக்குறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 பேதுரு 2:20-21 வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு நாம் பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தால் நமக்கு நலமாயிருக்கும். 2 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். எரேமியா 5:25 வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.